ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு வேறு லெவல் செம பார்ட் 1 எபிசோடு வந்திருக்கு. தமிழ் வந்து பாரதிக்காக வந்து பரிகாரத்தை செஞ்சு செம மாசாக முடிக்கிறாங்கன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வந்து பாரதி கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி ஆண்டாள் வந்து எதுக்காக வந்து இவ்வளோ தூரம் வந்து நீ கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்கிறப்ப, என்ன பேசுகிற நீ? ஆதி வந்து எவ்வளோ பெரிய பணக்காரர் தெரியுமா? அவ்வளோ பெரிய வந்து காசு பணம் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த சாதாரண பாரதி தான் வேணும்ன்ட்டு ஒவ்வொரு தடவையும் வந்து நான் அவரை கஷ்டப்படுத்தினப்ப என்னை விட்டு பிரிஞ்சிடக்கூடாதுன்ட்டு இந்த ஊரில் வந்து அவ்வளோ தூரம் எனக்கு எதிர்த்தாப்பில் நின்று நான் அவரோட அவமானப்படுத்தியும் வந்து அதை பொறுத்துக்கிட்டு இப்போ வந்து என்னை வந்து ஏற்றுக்கிற லெவலுக்கு வச்சுருக்காருன்னா அவரோட வாழ்க்கை வந்து உனக்கு அந்தளவு புரியல ஆண்டாள். அவர் வந்து நினச்சிருந்தா ஒரு சொடக்கு போட்டால் போகிறோம், எல்லாமே அவருக்கு தேவையான அளவுக்கு கிடைக்கும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அவரோட அன்பு காதல் எல்லாத்தையும் எனக்காக வந்து அவர் கொடுக்கும்போது அவருக்காக வந்து எனக்கு ஒரு கஷ்டம்னு வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் இதை வந்து பெருசாகவே எடுத்துக்க மாட்டேன். ஆனால் என்னால் வந்து ஆதிக்கு ஒரு சின்ன கஷ்டம் கூட வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் வந்து போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி பாரதி, நீ வந்து ஆனால் 100 குடம் வந்து கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் கஷ்டப்படணுமா அப்படின்னு. ஆதிக்காக என்ன கஷ்டம் வேணாலும் படலாம், 100 குடம் தானே வந்து தண்ணி எடுக்கணும், நான் எடுத்துருவேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறப்ப, உன்னோட மன தைரியத்துக்காகவே வந்து உனக்கு வந்து சாமி வந்து கூட துணை இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாரதி வந்து நம்பிக்கையோடு வந்து ஒவ்வொரு குடமாக வந்து விநாயகருக்கு வந்து தண்ணி எடுத்து ஊற்ற ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சமயத்தில் தான் வந்து தர்மலிங்கம் வந்து கோவிலில் வந்து நின்றுட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து ஃபோன் பண்ணுறாப்புல அழகர் வந்து அங்கே சாமியார் மாதிரி வந்து ஒரு வேஷம் போட்டுட்டு அவர் ஃப்ரெண்டை வந்து அதிரடியாக ஒரு திட்டம் போட்டு வச்சுருக்காரு. இந்த மாதிரி தர்மலிங்கம் வந்து அங்கே வந்திருக்கானா, என் பொண்டாட்டியும் வந்திருக்காளா அப்படின்னு சொல்கிறப்ப, ஆமாம், இப்போ வந்து என் பொண்டாட்டி அங்கே வந்து ஆண்டாள் இருக்கால, அவள் எங்கே இருக்கா அப்படின்னா பாரதி கூட வந்து பரிகாரம் செய்கிறதுக்கு கூட இருக்கா அப்படின்னா, இதான் சரியான சந்தர்ப்பம், அவரை போய் வந்து தர்மலிங்கத்தை வந்து ஒரு வழி பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து நீ கோயிலில் போய் அந்த இடத்துல உட்காந்துட்டு தர்மலிங்கம் இங்கே வாப்பான்னு கூப்பிட்டு, நான் ஃபோன் லவுட் ஸ்பீக்கர்லேயே இருக்கேன், அவரை வந்து இந்த கோவிலை வந்து ஒரு 100 தடவை சுற்ற விட்டுரு அப்படின்னு சொன்னோன்னே, இவ்வளோ தானே பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சாமியார் வேஷத்தில் வந்து இந்த பக்கம் வந்து கோவிலில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் கரெக்டாக வந்து தர்மலிங்கத்தை பார்த்து கூப்பிட்றாங்க, சாமி என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும், உனக்கு ராத்திரி வந்து கனவு வந்துச்சு இல்லை இல்லை அது கூட எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம், உனக்கு வந்து இப்போதைக்கு உள்ள வந்து பிரச்சனை வந்து யாரோ வந்து உன்னை வந்து பயமுறுத்துகிற மாதிரி இருக்கா அப்படின்னா, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எல்லா பிரச்சனையும் உனக்கு வந்து போகணும்னா ஒத்த காலை தூக்கிக்கிட்டே வந்து கோவிலை சுற்றணும், வெளியில் யாராவது பார்த்தா சிரிப்பாங்க, அதை பற்றி பேசாத, உனக்கு வந்து நல்லது நடக்கணும்னு நீ ஆசைப்பட்டேன்னா, நீ நல்லா இருக்கணும்னு நினச்சேன்னா இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னி ஃபோனை வச்சிடுறாங்க. சொன்னதை நம்பிட்டாரு அப்படின்னா, அவ்வளோதான் விஷயம், விடு, அந்த ஆள் எப்போ தான் வந்து மனசார வந்து மாறட்டும் அப்படின்னு சொல்லி இந்த அழகரும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் பாரதி வந்து கோயிலில் வந்து குடம் வந்து தூக்க முடியல, கடைசியாக வந்து டயர்டாகிடுறாங்க. அந்த சமயத்தில் தான் வந்து தமிழ் வந்து அம்மா கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடத்தை எடுத்துகிட்டு போய் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து கடைசி குடம் வந்து அது மட்டும்தான் முடியாமல் இருக்குது. பாரதி வந்து டயர்டாக வந்து கீழே சாஞ்சிடுறாங்க. அப்போ வந்து ஆண்டாள் கவலைப்படாதான்னு சொல்லிகிட்டு இருக்கப்போ அந்த கடைசி குடத்தை வந்து எடுத்துகிட்டு நல்லபடியாக எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து பாரதி பார்த்து வந்து கண் கலங்கிட்டாங்கன்னே சொல்கிறாங்க. தமிழ் வந்து தன்னோட அப்பாவுக்காக வந்து ஆசையாக எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. அம்மா, இந்த ஒரு குடத்தை வந்து நீதாம்மா நல்லபடியாக முடித்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து சந்தோஷமாக வந்து தமிழும் சரி ஆண்டாள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்தில் கண் முன்னாடியே வந்து நல்லபடியாக வந்து விநாயகருக்கு வந்து அந்த கடைசி குடத்தை 108வது குடத்தை வந்து அப்படியே வந்து தண்ணியை வந்து சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணி முடிச்சிடுறாங்க நல்லபடியாக. அப்போ தான் வந்து சொல்கிறாங்க, எப்படி உன்னால் வந்து செய்ய முடிஞ்சிச்சு, என் அம்மா வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க, யாருக்காக, என் அப்பாக்காக நான் செய்யலாம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு தமிழ் வந்து சொன்னதை வந்து சாமியே சொன்ன மாதிரி நினச்சிக்கிட்டு பாரதி வந்து கட்டி பிடிச்சிட்டு தமிழை வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் வந்து சரி வா கோயிலில் போய் வந்து பரிகாரம் சுற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை வந்து நினச்சிக்கிட்டு வந்து தமிழும் சரி இந்த பக்கம் ஆண்டாள் பாரதி 3 பேரும் கோவிலை வந்து 108 தடவை வந்து சுற்றுறதுக்காக வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் வந்து ஒரு வழியாக நல்லபடியாக சுற்றி முடித்தோடனே தமிழ் வந்து சரி இந்த பக்கம் பாரதியும் வந்து 2 பேரும் வந்து மனசார வந்து சாமிக்கிட்ட வந்து பரிகாரம் செஞ்சு முடித்தோடனே வந்து வேண்டிக்க ஆரம்பிக்கிறாங்க.
ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க, உண்மையிலே சொல்கிறேன், நீ வந்து அந்த கடைசி குடத்துக்காக வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டப்போ வந்து நீ ரொம்ப நம்பிக்கையை வந்து இழந்துட்ட. ஆனால் பார்த்தியா, கரெக்டாக வந்து உன் பொண்ணே வந்து உனக்கு வந்து நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்துட்டு நம்ம யாருமே சொல்லாமல் அவளாவே வந்து போய் வந்து அந்த ஒரு குடத்தை வந்து அவ்வளோ தூரம் இந்த பலம் எப்படி வந்துச்சுன்னே தெரில தமிழுக்கு அப்படின்றப்ப சும்மா வந்து இப்போ பாரு அங்கே குடத்தை தூக்க சொல்ல அவளால் நவுத்த கூட முடியல பாரு அப்படின்னு சொல்ல. ஆமாம்மா, எனக்கு வந்து அவ்வளோ தூரம் வந்து தெம்பு வந்து எப்படி வந்துச்சுன்னே எனக்கு தெரியலை. நீ அப்பாக்காக வந்து நீ கஷ்டப்படுறல்ல, நான் அதுக்காக தான்மா எனக்கு தைரியத்தை வாசு அப்பாவை நினச்சிக்கிட்டு அப்படியே வந்து அந்த குடத்தை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆதி அப்பாவை நல்லா இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்கிறப்ப வந்து தமிழ் பேசுகிறத கேட்டு வந்து பாரதி வந்து சந்தோஷத்தில் மகிழ்ச்சியாக இருக்காங்க. அதோட இந்த எபிசோடு முடியுது.